கில்வானல்லி சாறு சாப்பிட்டாச்சுன்னா பத்தியம் இருக்கணும் அப்படி இப்படிம்பாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, வேண்டியதே கிடையாது. கில்வானல்லி சாறு வந்து மஞ்சக்காமால வராமல் தடுக்கும், யூரினை நல்லா போக வைக்கும், பசியை தூண்டும், நாக்கு ருசியை கரெக்ட் பண்ணும். நாக்கு ருசி இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த மஞ்சக்காமால வந்தவங்களுக்கு வந்து நாக்கு ருசி வந்து தெரியாது, சாப்பிடவும் பிடிக்காது. அந்த சாறு அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு டம்ளர் ஒரு 150 மில்லி மட்டும் எடுத்து அந்த சாறு எடுத்து குடிக்கும்போது நாக்கு ருசியும் நல்லா வரும். அதே மாதிரி அலர்ஜினால் வரக்கூடிய அரிப்பு, தடிப்பு, சொறி, சிரங்கு எல்லாமே கட்டுப்படும் கீழ்வானல்லி சாறு. இந்த மாதிரி கொடுத்து அதை வந்து சரி பண்ணலாம். அப்புறம் என்னங்க அப்படியே அந்த கீழ்வானல்லி செடியை எடுத்து லேசாக தண்ணியில் அலசிட்டு காய வச்சுட்டு பொடி பொடியாக நறுக்கி தண்ணி ஊற்றாமல் ஒரு சுற்றி சுற்றிட்டு அப்புறம் தண்ணியை ஊற்றி ஒரு 2 சுற்றி சுற்றினோம்னா சரி நல்லா அரைப்பட்டதை எடுத்து நம்ம துணியிலையோ இதிலையோ வடிகட்டி சாறு எடுத்துகிட்டு சட்டையை புளிஞ்சு கீழே போடலாம், அதை அப்படியே சாப்பிடலாம். கீழ்வானல்லி சாறு வந்து இது ஒரு வகையான கசப்பு, துவப்பு கலந்த கசப்பு. துவப்பு கலந்த கசப்புனா கீழே இருக்கிற காய் வந்து துவக்கும், அந்த தண்டு பகுதி, வேறு, இலைப்பகுதி வந்து கசக்கும். அந்த துவப்பு கலந்த கசப்புங்கும்போது சாப்பிட்றதுக்கு அது ஒரு மாதிரியான டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டாலே போதுமானது. அந்த கணைய கல்லீரல் எந்த வகையில் நமக்கு கெட்டு போயிருந்தாலும் அதனுடைய இதை வந்து இது வந்து கட்டுப்படுத்தும். பீடி, சிகரெட்டு, வெத்தலை பாக்கு, புகையில, பான் பராக்கு, டாஸ்மாக் இந்த வகையில் எந்த வகையில் நம்மளுடைய கணைய இது கெட்டு போயிருந்தாலும் அதனுடைய தாக்கத்தை வந்து இது வந்து ஒரு நாள் சாப்பிட்டாலே போதும். ஆனால் வெறும் வயிற்றில் சாப்பிடணும், நல்லாயிருக்கும். தொடர்ச்சியாக வேண்டியது வாரத்துக்கு ஒரு நாள் சாறு எடுத்து குடித்தாலே அதனுடைய தாக்கம் வந்து கரெக்டாக